ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவங்க பேரு அரோரா. ரொம்ப நல்ல பொண்ணான அவ ரொம்ப இரக்க குணம் கொண்டவளா இருந்தா. எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஒரு நாள் தோட்டத்துல ஒரு குட்டி குருவி அடிபட்டு கிடக்கிறத பார்த்தான். அதை பார்த்த இளவரசி அரோராவுக்கு ரொம்ப கவலையா போச்சு. அதனால தன்னோட அரண்மனைக்கு அதை எடுத்துட்டு போய் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சா. தன்னோட பாட்டி கிட்ட கொண்டு போய் அந்த குருவியை கொடுத்து வைத்தியம் செய்ய சொன்னா. அவங்களும் நிறைய மூலிகைகள் போட்டு மருந்து தயார் செஞ்சு அந்த குருவியை காப்பாத்தினாங்க. ஆனா அந்த குருவிக்கு ரொம்ப அடிபட்டதால அது பறக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அந்த குருவிக்கு உடம்பு சரியாச்சு. உடனே அரண்மனை மாடிக்கு வந்த இளவரசி அந்த குருவிய பறக்க சொன்னா. ரொம்ப நாள் பறக்காம இருந்த அந்த குருவி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பறந்து போச்சு. அந்த குருவி பறந்து போறத பாத்துக்கிட்டு இருந்தப்ப டக்குன்னு அவ முன்னாடி ஒரு மந்திர தேவதை வந்துச்சு. என்னுடைய படைப்பான அந்த குருவியை காப்பாத்தினதுக்கு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டுச்சு அந்த தேவதை. அதுக்கு இளவரசி அரோரா சொன்னா, நான் இதே மாதிரி நிறைய மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாத்தணும். அதனால யாருக்கெல்லாம் என்னோட உதவி தேவையோ அவங்க இடம் எனக்கு தெரியணும்னு கேட்டா. அதுக்கு அந்த மந்திர தேவதை சொல்லிச்சு, உனக்கு நான் வரம் கொடுக்க நினைச்சா நீ மத்தவங்களுக்கு வரம் கேக்குற. உன்னோட நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு நீ கேட்ட வரத்தை கொடுக்கறேன். அதே நேரத்துல நீ தொட்டதும் அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உடனே வைத்தியம் இல்லாமலேயே உடம்பு சரியாயிடணும்னு இன்னொரு வரத்தையும் சேர்த்தே கொடுத்துச்சு அந்த தேவதை. புது சக்தி கிடைச்ச இளவரசி அரோரா அந்த நாட்டுல இருக்கிற அடிப்பட்ட உடம்புக்கு சரியில்லாத மிருகங்களையும் பறவைகளையும் அவளுக்கு கிடைச்ச புது சக்தியை வச்சு கண்டுபிடிச்சு அதுங்களை தேடி போனா. அந்த மிருகங்களை தன்னோட சக்தியால குணப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்ட அரோரா. அவளோட இந்த நடவடிக்கைகளை பார்த்த அரசர், மத்தவங்களுக்கு உதவுறவங்க தான் இந்த நாட்டை ஆளும் முதல் தகுதி படைச்சவங்களா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற உயிரினங்கள் மேல அன்பு செலுத்துற உனக்கு இந்த அரசியே பரிசா தாரேன். இதான் இனிமே இந்த நாட்டோட ராணின்னு சொன்னாரு. தன்னுடைய நல்ல குணத்தால அரசியான அரோரா தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சு உலக புகழ் அடைஞ்சா.